சிறுகடைக்கு ஆசை சரியில்ல. அடுத்து வர எபிசோட்ல சிந்தாமணி இருந்துட்டு முத்து மீனா கிட்ட என் பொண்ணை என்கிட்ட இருந்து பிரிச்சிட்டிங்கல்ல, உங்களை யாரையும் நான் நிம்மதியாகவே வாழவே விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. ஏற்கனவே நீ எங்களை அந்த பாடம் படுத்திக்கிட்டு இருக்க, இப்போ மறுபடியும் எங்களை ஒரு பாடுபடுத்த போகிற, அவ்வளோதானே, படுத்திக்கோ. ஆனால் உண்மையாக லவ் பண்ண ரெண்டு பேர்த்தையும் அவங்க எந்த தப்பான முடிவும் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஊர் முன்னாடி சாட்சியை வச்சு என் தம்பி சத்யா ரேகா கழுத்தில் தாலி கட்டியிருக்கான். கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிற மாதிரி அவங்க ரெண்டு பேரும் வாழ மாட்டாங்க. அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக தான் வாழ போகிறாங்க அப்படின்ற மாதிரி மீனை வந்து சொல்லிட்டு இருக்காங்க. முத்து இருந்துட்டு, நீ ஒன்றும் ஆரம்பத்தில் இருந்தே கெட்டவங்க கிடையாது, நல்லவங்க தான், பொண்ணு மேலே உசிரியே வச்சுருக்கவங்க தான். உங்கள் பொண்ணுக்குன்னா நீங்கள் ஒன்று தாங்க மாட்டீங்க. அந்த பொண்ணு இன்னைக்கு முதல்ல வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்க போகிறா. நல்ல அப்பா அம்மாவை இருந்தால் அவங்க ரெண்டு பேர்த்தையும் ஆசீர்வாதம் பண்ணிட்டு அங்கேருந்து நீங்கள் கிளம்புங்க அப்படின்ற மாதிரி முத்து வந்து சொல்லிடுறாங்க. டே முத்து, நான் ஆசீர்வாதம் பண்ண மாட்டேன்டா. எந்த அப்பா அம்மா வேண்டான்னு இவ சொன்னாலோ அந்த அப்பா அம்மா தான் வேணும்னு சொல்லிட்டு இவன் கட்டின தாலியை இவ தூக்கி எரிஞ்சிட்டு எங்ககிட்ட வந்து சேரதாண்டா போகிறா அப்படின்ற மாதிரி நம்ம சிந்தாமணி வந்து சொல்லிடுறாங்க. நம்ம ரேக்கா இருந்துட்டு அது மட்டும் நடக்காதம்மா, என் வாழ்க்கை நான் செத்தாலையும் சரி வாழ்ந்தாலையும் சரி அது என் சத்யாவோட தான் அப்படின்னு சொல்லிட்டு ரேக்கா வந்து சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம சிந்தாமணி இருந்துட்டு இப்போ நல்லாதாம்மா இருக்கும், கண்டிப்பாக நீயே ஒரு நாள் என்கிட்ட சொல்ல தான் போகிற அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி அங்கேருந்து கிளம்புறாங்க. அதோட இன்னைக்கான பிரமோ முடிச்சிருக்காங்க.